தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் பிஎம் உங்களை அவரே அழைச்சாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து சரி பாடிட்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் எங்களை கூப்பிட்டு எங்கள் பேர்லாம் கேட்டு இருந்தது ரொம்ப ஹாப்பி. ஸோ எதிர்பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு மேடையில்? என்ன நடந்துச்சு? இல்லை, நாங்கள் வந்து பாடி முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி இருந்தோம். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் பேர் என்ன, எங்கே படிக்கிறீங்க, அப்புறம் என்னென்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அதாவது அவரை பார்க்க முடியும்னு கூட நாங்கள் நினைக்கவே இல்லை. அவங்க எங்களை கூப்பிட்டு எங்கள் பேரை கேட்டதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஓகே ஓகே. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ப்ராக்டிஸ் வந்து பெருசாக கிடையாது. ரொம்ப நாளாக ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணல. ரெகுலராக பண்ணுறது. ஓகே. உங்கள் நேம் சொல்லுங்கள். ராகபூஷினி. எதிர்பார்க்கல, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். பிரைம் மினிஸ்டர்லாம் பார்ப்போமானே நினச்சோம், பார்த்துட்டோம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், பட் வி ஃபீல் ஹாப்பி. ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்களா? கை காமிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ஒரு பயமாக இருந்துச்சா, பதட்டமாக இருந்துச்சா? ஆமாம், பிரைம் மினிஸ்டர் முன்னாடிலாம் பாடுறோம், எல்லாருமே எல்லா பர்சனாலிட்டிஸுமே இருக்காங்க, முன்னாடி பாடுறதே ஒரு பெரிய விஷயம். நர்வஸாக தான் இருந்தது. நாங்கள் முடிச்சுட்டு போனோம், திடீர்னு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டாங்க. ஸோ போனது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது. சொல்லுங்கள். ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. நாங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதே பெரிய விஷயம். பார்த்து அவரே கூப்பிட்டு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நாவரஸ். ரொம்ப ப்ரௌடாக சொல்லிடுங்க. அதாவது வந்து அவர் சடனாக கூப்பிட்டது அந்த நிகழ்வு அப்படியே வர்ணிச்சு சொல்லுங்கள். பாடி முடிச்சுட்டு போகலான்னு இருக்கும்போது சடனாக அவர் கூப்பிட்டார் பிரைம் மினிஸ்டர். ஒரு மாதிரி ரொம்ப பிரைம் மினிஸ்டரே நம்மளை கூப்பிடும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அவரை போய் பார்த்தோன்னே எல்லார் பேரையுமே வந்து பொறுமையாக கேட்டார். கேட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஃபோட்டோ எடுத்தாரு. அவரே கேட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிரைம் மினிஸ்டர் பார்ப்போமா அப்படின்றதே ஒரு இதுவாக இருக்கும்போது அவர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தது வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. தெரியும் நம்ம இங்கே பாட போகிறோன்ட்டு. அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே எங்களுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பாட போகிறோம், அதுவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போது அவர் கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டீங்களா? வீடியோ எதுவும் பார்த்தீங்களா? பார்த்தோம். வீட்டில் லைவ் வந்து போட்டதை ஃபோட்டோஸ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. வீட்டிலே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி, எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன படிக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்? நாங்கள் வந்து அமிர்த வித்யாலயம், இங்கே திருச்சியில் அமிர்த வித்யாலயத்தில் படிக்கிறோம். நாங்கள் 3 பேர் வந்து 9th ஸ்டாண்டர்ட், வந்து 7th. ஓகே. நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறேன். சொல்லுங்கள். பள்ளியில் தேவாரம் படிச்சுக்கிட்டு. ஓகே ஓகே. நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு? பள்ளி மூலியமாக கூப்பிட்டாங்க பிரைம் மினிஸ்டர். ஓகே. அதனால அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பாடுற ஓகே பாடிட்டு இருந்தோம். அதில் அப்படியே கூப்பிட்றதுனால அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு கேட்டாரா? பேர் மட்டும் கேட்டு இது மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலு? அரசு இசைப்பள்ளி ஸ்ரீரங்கம். ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீரங்கம் மியூசிக்.